என்னோட சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த வீடியோ வாய்ஸ் கொடுத்து எடுத்திருக்கேன். இவ்வளோ நாள் பேக்ரவுண்டில் மியூசிக் ரன் ஆகும் கோலம் போடும்பொழுது. இன்றைக்கி நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். எதுக்காகனா என்னோடய கோலம் ஒரு கோலம் 1 lakhs வியூஸ் ரீச் ஆகிருக்கு. அது சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் இன்றைக்கி வாய்ஸ் கொடுத்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நான் 4 வருஷமாக இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் கோலம் ரெகுலராக போட மாட்டேன். எனக்கு எப்போல்லாம் தொடுதோ அப்போ மட்டும்தான் போடுவேன். அதனால தான் வியூஸ் போடன்றது எனக்கே தெரியும். இப்படியே தான் போயிட்டுருந்தது. ஆனால் என்ன பண்ணேன், இந்த இயர்லேருந்து நான் கரெக்டாக கோலம் போடணும்னு ரெகுலராக கோலம் போட்டுட்டு வந்துட்டுருந்தேன். அப்போவும் எனக்கு வியூஸ் போல இருந்தாலும் கோலம் கரெக்டாக போட்டுட்டு வருவேன். இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா வியூஸ் போனால் தானே நம்மளுக்கும் போட இன்ட்ரெஸ்ட் வரும். என்னடா யாருமே இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. நான் இப்படி இருக்கும்போது தான் என்ன பண்ணேன், ஃபேஸ்புக்லேயும் நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணலான்னு இந்த இயர் தான் நான் ஸ்டார்டிங்கில் போய் ஃபேஸ்புக்லேயும் என்னோடய வீடியோஸ்லாம் இதே கோலத்தை அப்படியே அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இருந்தால் அப்படியும் கூட நான் அதில் ஒரு 7-8 மாதம் கோலம் சரியாக போடவே மாட்டேன். எனக்கு தோணும்போது போடுவேன், ஒரு சமயம் அப்படியே விட்டுருவேன். ஒரு மாதம்லாம் கூட விட்டுருக்கேன் கோலமே போடாமல். இதே மாதிரி போயிட்டுருக்கும்போது தான் எனக்கு இந்த 2 மாதமாக வியூஸ் நல்லா போகிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதனால் ஒரு 5 புள்ளி கோலமாவது தினமும் போஸ்ட் பண்ணணும்னு டெய்லி ஒரு 5 புள்ளி கோலமாச்சும் போஸ்ட் பண்ணி விட்டுருவேன். என்னால் முடியாத அன்றைக்கி ஒரு பழைய கோலம் இருக்கு இல்லையா, அதை கூட நான் ஒரு ஃபோட்டோவாவது எடுத்து இதில் போஸ்ட் பண்ணிடுவேன், போடாமல் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி. இப்படி இருக்கும்போது நான் சிக்கு கோலமே போட மாட்டேன். எனக்கு சிக்கு கோலம் வரவே வராது, நான் போடவும் மாட்டேன். அது ஏன் வராதுன்னா அது பார்க்கும்பொழுது கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் நான் அதை போடவே மாட்டேன். எப்படி அது நான் ரங்கோலி சின்ன வயசுலேருந்து ரொம்ப நல்லா போடுவேன். ஆனால் ரங்கோலி விரும்பி போடுற மாதிரி செக்கு கோலம் நான் போடவே மாட்டேன். சரி நம்ம ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே, அதையும் ரங்கோலி மாதிரியே ட்ரை பண்ணலாமேன்னு தான் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு அந்த முதல் கோலமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக எனக்கு பிடிச்சிருந்தது. அதை நான் போஸ்ட் பண்ணிட்டேன். போஸ்ட் பண்ணின முதல் நாளே எனக்கு ரொம்ப நல்ல வியூஸ் போயிருந்தது. மீதி ரங்கோலியை விட அதில் நல்லா வியூஸ் போயிருந்தது. செக்கு கோலத்தையே நான் ஈஸி மெத்தடில் எப்படி போடலாம்னு நான் போட்டேன். அது எனக்கு ரொம்ப நல்லாவே ஈஸியாகவும் வந்தது, கோலமும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கோலம் எனக்கு நல்ல வியூஸ் போச்சு. அந்த கோலம் தான் எனக்கு 1 lakh வியூஸ் போயிருக்கு. அதே மாதிரி நான் இன்னும் கூட அடுத்தடுத்து 2-3 சிக்கு கோலம் போட்டிருந்தேன். அந்த கோலம்லாம் கூட நல்லாவே வியூஸ் போயிருக்கு. ஒன்று 50,000 போயிருக்கு, ஒன்று 20,000 போயிருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஃபேஸ்புக்கோட லிங்க்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த சேனலுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.